எடப்பாடி பழனிசாமி என்ன, அவருக்கு என்ன தகுதி இருக்கு? தலைமை பண்பே இல்லாதவர் அப்படின்னு நம்ம தொடர்ந்து நிரூபிச்சுட்டு இருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக களமாடிய அதிமுக தொண்டர்களை நீர்த்து போக செய்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அப்ப அவருமே திமுக எதிர்ப்புல மழுங்கி போயிட்டார். 26 பேரை ஒரே கையெழுத்துல நீக்கி இருக்கிறார். இது ஒரு சர்வாதிகாரத்தனம். இந்த செயல் என்பது ஒரு மனநோயாளியின் செயலுங்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். நீ பொதுக்குழுவை கூட்டி உனக்கு பொதுக்குழுவில் அதிகமான பங்களிப்பு இருந்தது, அதிகமான ஆதரவு இருந்ததுன்னா அதை பண்ணுங்களேன். பொதுச் செயலாளர் நான் எடுக்கிற முடிவு தான் சொல்லி பாருங்களேன். தான் என்கிற அந்த அகந்தை, கட்சியை விட நான் பெரியவன் என்கிற அந்த பார்வை, எனக்கான கட்சி இது, நான் பொதுச் செயலாளர். இதுவே அவங்க ஆட்சி அதிகாரத்தில் ஒரு 6 அமைச்சர்கள் 10 வாரிய தலைவருக்காக தான் அவங்க போய் சேர்றாங்க அப்படின்னு விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. இல்லை, அதான் சொல்றேன், அந்த விமர்சனம் என்பது தவறானது. அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட பார்வை. இந்த சிவி சண்முகம், தங்கமணி, வேலுமணி, இன்னும் இருக்கிற முதன்மை நிர்வாகிகள் பலர் இருக்காங்களா, அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. எடப்பாடியினுடைய அரசியல் வாழ்வு இதோடு முடிவுக்கு வந்துவிடும் என்பதுதான் என்னோட பார்வை. எடப்பாடி அவர்களுக்கு வந்து பாஜக ஹெல்ப் பண்ணல இந்த தேர்தல் அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையை சொன்ன மாதிரியும், Milky Mist ice creams. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சகோதரன். சார், அதிமுகவில் குழப்பமான சூழ்நிலை காணப்படுது. அதிமுக வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு அப்புறம் பல பிளவுகள் ஏற்பட்டு விட்டுருச்சு. இப்போ ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு. இதில் என்ன காரணம், என்ன நடக்குது அதிமுகவில்? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1972 தொடங்கினார். அவர் காலத்திலேயே 1-2 பிரச்சனைகள் உருவானது. 1976 அதிமுகவை அனைத்து இந்திய அதிமுகன்னு ஒரு நேஷனல் பார்ட்டியா தலைவர் பதிவு பண்ணுற போது அப்பவும் பிரச்சனை வந்தது. அன்றைய தினம் கோவையில் ஒரு பொதுக்குழு 1976 நடந்தபோது, அப்போ இவருக்கு எதிராகவே புரட்சித் எம்ஜிஆருக்கு எதிராகவே கோவை செல்லியன், ஊ பிள்ளப்பன், நம்ம வேலூர் ஜி விஸ்வநாதன், புலவர் இந்துராமையூர் போன்றவ பலருமே அவருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து, நாங்கள் தான் இதில் அதிமுக, இவர் அனைத்திந்திய அதிமுகன்னு எம்ஜிஆருக்கு இதுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லி கோர்ட்டு வரைக்குமே போனாங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் ஒரு சில பிரச்சனை முடிஞ்சு எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. அந்த எதிர் நிலைப்பாட்டை எடுத்த எல்லோரையுமே எம்ஜிஆர் அரவணைச்சுக்கிட்டார். அதே மாதிரி 84 எஸ்.சி. சோமசுந்தரன் நமது கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து எலெக்ஷனில் நின்று தோற்று போனோன்னே அவரை கூப்பிட்டு மறுபடியும் அரவணைச்சு கட்சியில் இணைச்சிக்கிட்டார். அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா கையில் அதிமுக வந்ததற்கு பிறகு அந்த 4 அணி போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சித் தலைவர் அதிமுகன்னு அவ்வப்போது ஏற்படுகிற சூழலுக்கு ஏற்ப பலருமே முன்னணி தலைவர்கள் ஜெயலலிதாவுக்கு எதிராக போய் கடுமையெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. குறிப்பாக அந்த 88-89 காலகட்டங்களில் ஜே அணி ஜா அணி என்று பிரிந்து நின்ற போதும் மிக மோசமான விமர்சனங்கள் 2 தரப்பில் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட எல்லோரையுமே அரவணைத்து அவங்க கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு போறாங்க. சசிகலா அவர்களுமே அந்த பிரஸ் மீட்ல குறிப்பிடுறாங்க, ஆர்.எம். வீரப்பன் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிராக பல செயல்கள் ஈடுபட்டாரு, ஆனா அவங்களே கட்சியில் இணைச்சிருந்தாங்க, அமைச்சர் பதவி கொடுத்தாங்க அம்மையார் அவர்கள், அப்படி இருந்தாங்க அவங்க. அதைத்தான் நான் பதிவு பண்றேன். அப்படி 2 பெரும் தலைவர்கள், அவங்க எப்படிப்பட்ட தலைவர்கள்னா மிகச்சிறந்த ஆளுமை, மக்கள் செல்வாக்கு மிக்கவர்கள், அதிமுகவின் 100% தொண்டர்களின் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த தலைவர்கள். எடப்பாடி பழனிசாமி என்ன, அவருக்கு என்ன தகுதி இருக்கு? தலைமை பண்பே இல்லாதவர் அப்படின்னு நம்ம தொடர்ந்து நிரூபிச்சுட்டு இருக்கார். அவர் அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு தொடர்ந்து தோல்வி. ஒரு அரசியல் கட்சியை வழி நடத்துகிற தலைமை எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும், மற்றவர்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி எது சரியானதோ அந்த நிலைப்பாட்டில் போகணும் அப்படிங்கிறது தானே ஒரு அரசியல் கட்சி தலைமைக்கு பண்பு. ஆனால் இவர் எதேச்சதிகார போக்குல தொடர்ந்து செயல்படுகிறார். நீங்க திமுகவை எதிர்த்து தான் அதிமுக தொடங்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக களமாடிய அதிமுக தொண்டர்களை நீர்த்து போக செய்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அப்போ அவருமே திமுக எதிர்ப்புல மழுங்கி போயிட்டார். பெரிய அளவில் இல்லை. அவர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போதும் சரி, எதிர்கட்சியாக இருந்த போதும் சரி, திமுகவை எதிர்த்து பெரிய அளவில் களமாடலை. கிட்டத்தட்ட 10-11 தோல்விகளை சந்தித்ததற்கு பிறகு இப்போ இன்னும் பிடிவாதமாக, நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா
தமிழக அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு, எந்த திராவிட கட்சிகள்லையும் இல்லாத அளவுக்கு 26 பேர், கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், அடுத்த நிலையில் இருக்கிற தலைமை நிலை செயலாளர், கிட்டத்தட்ட 8-9 அமைப்பு செயலாளர்கள், கட்சியினுடைய அமைப்பு செயலாளர்கள், ஒரு 10-12 மாவட்ட செயலாளர்கள் என்று கிட்டத்தட்ட 26 பேரை ஒரே கையெழுத்தில் நீக்கியிருக்கிறார். இது ஒரு சர்வாதிகாரத்தனம். இந்த செயல் என்பது ஒரு மனநோயாளியின் செயலுங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். கட்சி முக்கியம்னா இந்த தங்கமணி வேலுமணி தான் எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையாக வந்து அவரை தூக்கி நிறுத்துறதுல இந்த 2 பேருக்கும் பெரும் பங்குண்டு. நமக்கு தெரியும் 2014 2021 அதிகமா பேசப்பட்ட 2 பேர்னா இந்த 2 பேர் தான். இவங்க தங்கமணி வேலுமணி 2 மணிக்கள் தான் டெல்லி போய் டெல்லியில இவருக்கான ஒரு லாபியை ஏற்படுத்தி எடப்பாடி பழனிசாமியினுடைய அவர் முதலமைச்சராக இருந்த காலம் தொட்டு எதிர்க்கட்சி தலைவராகவும் பல சோதனைகள் வந்த பொழுது இந்த 2 நிர்வாகிகள் தான் அவரோட இருந்தாங்க. தோளோடு தோல் நின்றார்கள். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து அவரை எடப்பாடியை வந்து முதன்மைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இன்னொன்று, திரு OPS வெளியில் வந்து சட்ட போராட்டம் நடத்திய போது இந்த சட்ட போராட்டத்திலிருந்து எடப்பாடியை காப்பாற்றியது சிவி சண்முகம். நமக்கு தெரியும். உயர்நீதிமன்றமானாலும் உச்ச நீதிமன்றமானாலும் தேர்தல் ஆணையம்னாலும் அவர் தான் போய் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து சட்ட போராட்டத்திலையும் வெற்றி பெற்று எடப்பாடியை நடத்தி கொண்டு போகிறாங்க. 2024 பார்லிமெண்ட்டில் தோல்வி வந்த உடனே இந்த 6 பேர் நம்ம பார்த்தோம். நீங்க சொன்னீங்க, குறிப்பிட்டீங்க 2024 பேசுங்க சொன்னீங்க. பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க வந்து OPS சசிகலா அவர்கள் வந்து கட்சி ஒருங்கிணைன்னு ஒன்றிணைன்னு சொல்கிறாங்க. அது சரியான பார்வை என்று இந்த 6 முன்னணி தலைவர்களும் போகிறாங்க. இந்த 6 முன்னணி தலைவர்கள் போய் வலியுறுத்தி அதையும் ஏற்க மாட்டேன்னு அப்படி வந்து 6 தலைவர்கள் என்னை சந்தித்தது பச்சை பொய்ன்னு அந்த நிர்வாகிகளுடைய முகத்தில் அடிக்கிற மாதிரி இந்த விஷயத்தை எல்லாம் சொன்னது என்பது அந்த 6 தலைவர்களுமே எதுவும் வாய் திறக்கவே இல்லை. அதுதான் சொல்ல வர்றேன். இப்போ அன்றைக்கே இவர்கள் அந்த உரத்து குரல் கொடுத்திருந்தால் இவருக்கு எதிராக திரு செங்கோட்டையன் மறுபடியும் வந்து அவர் மட்டும் தனியாளாக வந்து ஒரு பேட்டி கொடுத்தார்ல, தயவுசெய்து கட்சியை இணைக்கணும் இல்லைன்னா முடியாதுன்னு. அன்றைக்கு இந்த 6 பேரும் பத்திரிகையாளர் சந்திச்சிருந்தாங்கன்னா பெரிய அளவில் ஒரு மாற்றம் இருந்திருக்கு. ஓரளவு அதிமுக காப்பாற்றப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு அந்த 6 தலைவரில் செங்கோட்டையன் மட்டும் தவேக்கால போய் அமைச்சராயிட்டார். மீதம் 5 பேர் இப்போ போர்க்கொடி தூக்கிட்டாங்க. 2024 அந்த 6 பேரில் நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, வேலுமணி, KP அன்பழகன் இவங்க எல்லோருமே இப்போ போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. இப்போ இவர்கள் எல்லோருமே வெளியிட்டார். என்னன்னா, பொதுக்குழுவை கூட்டி விவாதிப்போம், ஒரு ஆய்வு நடத்துவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நீ பொதுக்குழுவை கூட்டி உனக்கு பொதுக்குழுவில் அதிகமான பங்களிப்பு இருந்தது, அதிகமான ஆதரவு இருந்ததுன்னா அதை பண்ணுங்களேன். பொதுச் செயலாளர் நான் எடுக்கிற முடிவு தான் சொல்லி பாருங்களேன். இந்த பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழுவில் அங்கீகாரம் பெற்றதுலேயும் இந்த முன்னணி தலைவர்களுக்கு தான் பெரும் பங்கு உண்டு. ஒவ்வொரு மண்டலமாக பொதுக்குழு உறுப்பினர்களை சமாதானப்படுத்தி எடப்பாடி ஆதரவு நிலைக்கு கொண்டு வந்ததில் இவர் நீக்கிய இந்த துணை பொதுச் செயலாளர் வைத்தியலிங்கம், கட்சியினுடைய தலைமை செயலாளர் வேலுமணிக்கு தான் பெரும் பங்கு உண்டு. இல்லை, இதுவே விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு சார். ஒரு தோல்வியை தழுவுனதுக்கு அப்புறம் தான் இப்படி அவங்க பேசுறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா கோயம்புத்தூர் மாவட்டம் 10 தொகுதி இருந்துச்சு. கடந்த முறை 10 தொகுதியும் நம்ம அதிமுக வென்றுச்சு. இப்போ அவர் வேலுமணி மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காரு, மற்ற தொகுதியை அவர் கவனிக்கல, அதிமுக வேட்பாளர்களே வெற்றி பெற வைக்க முடியல அப்படின்னு விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி தரப்பு அவர்கள். இல்லை, இப்போ நடந்தது விஜய் சொன்னது மாதிரி ஒரு விரல் புரட்சி, விசில் புரட்சின்னு ஒரு பெரிய இதுவரையிலும் எதிர்பாராத ஒரு அலைன்னு தான் பார்ப்போம். ஒரு மிகப்பெரிய அலையில் தப்பி வந்ததே பெரும்பாடு. நான் என்ன கேட்குறேன், 210 தொகுதியிலையும் வெற்றி பெற்று அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும்னு 210 இந்த தொகுதிகள் பூரா பிரச்சாரம் பண்ணார்ல. எத்தனை தொகுதிகள் ஜெயிச்சார்? 47 தான் ஜெயிச்சார். என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் 96,000 98,000 ஓட்டில் அவர் வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னு. ஒரு எடப்பாடிக்கு மட்டும் பொதுச் செயலாளர் இல்லை, எடப்பாடி தொகுதிக்கு மட்டும் தலைவர் இல்லை, 234 தொகுதிகளுக்குமானவர் தான் அவர். எனவே கட்சியை வெற்றி பெற வைக்க வேண்டும். தான் வெற்றி பெற்றுட்டேன், நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் அப்படிங்கலாம் இல்லை. அதுதான் அவர்கிட்ட இருக்கிறது. தான் என்கிற அந்த அகந்தை, கட்சியை விட நான் பெரியவன் என்கிற அந்த பார்வை, எனக்கான கட்சி இது, நான் பொதுச் செயலாளர், என்கிட்ட தான் அந்த கட்சி இருக்கும் அப்படின்னு சொன்னதனுடைய விளைவு தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கு. நான் பல பதிவுகளை கடந்த 5 ஆண்டுகளாக பேசிட்டு வர்றேன். பல பொது விவாதங்களையும் பொது மேடைகள்லையும் காட்சி ஊடகங்கள்லையும் யூடியூப்லையும் பேசிட்டு இருக்கேன். 2026 24 விட மோசமான தோல்வி தழுவும். அந்த மோசமான தோல்வி வந்தால் அதிமுகவின் எதிர்காலமே பாழாய் போடும். ஏன்னா நான் அந்த 53 வருஷமா அதிமுகவோடு பயணித்து வருவேன். அதனால நான் இதை தெளிவாக சொன்னேன். அந்த அணியில் இருக்கிற பல மூத்த முன்னோடிகளும் நான் பேசினேன். தயவுசெய்து கட்சியை காப்பாற்றுங்க, சுயநலம் வேண்டாம்,
கட்சியை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கன்னு. ஆனால் அது இன்றைக்கு மிக மோசமான நிலைக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, தனியாக வந்து ஒரு அணியாக பிரிந்து தாவேகாவோடு இணைந்து ஆட்சி அதிகாரம் என்பது ஏற்க முடியாதது. நீங்கள் ஒட்டுமொத்த அதிமுகவோ அல்லது ஒரு பிரிவோ தாவேகாவுக்கு ஒரு நிபந்தனையற்ற ஆதரவை வெளியிலிருந்து தருகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாளை ஒரு 6 மாதமோ ஓராண்டோ இந்த ஆட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் அம்மா வழியில் நடக்கலை, நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மக்களுடைய குறைகளை தீர்ப்பல, மாநில வளர்ச்சிக்கு இந்த தாவேகா எதுவும் செய்யவில்லை அப்படின்னு கிளம்பி ஒரு 4 ஆண்டு விமர்சனம் பண்ணாங்கன்னா அடுத்த ஒரு ஆட்சி மாற்றத்தை அதிமுக கொண்டு வருவதற்கு வாய்ப்பு. இதுவே அவங்க ஆட்சி அதிகாரத்தில் ஒரு 6 அமைச்சர்களும் 10 வாரிய தலைவருக்காக தான் அவங்க போய் சேர்றாங்க அப்படின்னு விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு சார். இல்லை, அதான் சொல்றேன், அந்த விமர்சனம் என்பது தவறானது. அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட பார்வை. ஏன்னா ஒரு மிகப்பெரிய இயக்கம் 7 முறை ஆட்சி கட்சியா இருந்தது. புரட்சிதர் எம்ஜிஆர் 77, 80, 84 அந்தஸ்தை இழந்துட்டாங்க. அதுதான் சொல்றேன், எவ்வளவு பெரிய கட்சி. கிட்டத்தட்ட 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்தது. 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி இன்னைக்கு 3வது இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாரு. இது மீண்டும் இவர் தலைமையில், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் இது வெற்றி பெற்ற ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் என்கிற நம்பிக்கை இழந்ததுனால கட்சியினுடைய நிர்வாகிகள் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. அப்போ எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவை ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு. இப்போ வெளியில் வந்த எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்பினர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பல முறை வலியுறுத்தினோம், யாரையும் வெளியேற்றாதீங்க, ஓபிஎஸ் வெளியேற்றாதீங்க, எடப்பாடி அந்த அம்மா சசிகலா வெளியே அனுப்ப வேண்டாம், செங்கோட்டையன் மேலே நடவடிக்கை வேண்டாம், நிர்வாகிகள் அவங்கெல்லாம் கட்சியில் தலைவர் காலத்திலேருந்து மனோஜ் பாண்டியன் ஆகட்டும், வைத்தியலிங்கன் ஆகட்டும், கோபா கிருஷ்ணன் ஆகட்டும், அவங்கெல்லாம் காலங்காலமாக கட்சியோட அன்வர் ராஜா காலமெல்லாம் கட்சியில் இருந்தவங்க மேலே எல்லாரையும் வெளியே அனுப்புறதுங்கிறது நமக்கு அது சரியாக வராது. கட்சியில் பயணிக்கிறவர்கள் சபாநாயகர் கூட அதிமுக இருந்து வெளியேறப்பட்டவர் தான். சரியா நினைவுபடுத்துனீங்க. இந்த சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாகர் இருக்காரு, அவர் கேசி பழனிசாமி, புகழேந்தி, இந்த 3 பேரும் ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு குழு போட்டுட்டு எல்லா தரப்பையும், சசிகலா தரப்பு, ஓபிஎஸ் தரப்பு, எடப்பாடி தரப்பு, எல்லா தரப்பையுமே நாங்கள் கலந்து பேசி கட்சியை ஒருங்கிணைப்போம். நாங்கள் 2 நாளையில் சேலத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, இது மாதிரி ஜெயஸ்ரீ பிரபாகர், கேசிபி, புகழேந்தி தலைமையிலான ஒருங்கிணைப்பு குழு உங்களை சந்திச்சா அப்பாயின்மெண்ட் கொடுத்து சந்திப்பீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன சொன்னார்னா, ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் குழுன்னு வருவானுங்க, அவனுங்கெல்லாம் நாங்கள் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டார். எந்த அளவுக்கு திமிர் ஆணவத்தின் உச்சம் இருந்தால் அவங்கள ரோட்டில் போகிறவங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய செல்லப்பிள்ளையாக இருந்தவர் ஜெயஸ்ரீ பிரபாகர். கேசி பழனிசாமி தலைவர் காலத்தில் எம்எல்ஏ. புகழேந்தி இந்த அதிமுகவுக்காக பல வலைத்தளங்கள்லையும் ஊடகங்களிலும் பொது வேலைகளிலும் அதிமுக வளர்ச்சிக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து பேசி வருவார். அவங்கள போய் ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க அப்படின்னு பேசினா என்ன ஆச்சு தெரியுமா? நேற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி உட்காருங்க, ஜெயஸ்ரீ பிரபாகர்ட்ட மாண்புமிகு பேரவைத் தலைவர்களேன்னு அவர் அனுமதி பெற்று தான் பேசணும். நீங்கள் அடுத்தடுத்து பாருங்க, அவருக்கு அனுமதி இல்லை, தொடர்ந்து பேசினார்னா எடப்பாடி பழனிசாமி அவையிலிருந்து வெளியேற்றுங்கள்னு காவலருக்கு உத்தரவிட்டு காவலர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தூக்கி வெளியில் போடுவாங்க. காலம் சரியான பாடத்தை அவருக்கு கொடுத்துருக்கு. எனவே இதை உணர்ந்து கட்சியை பலப்படுத்துவதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் இத்தனை நிர்வாகிகளை நீக்கிவிட்டு உடனடியாக அதுக்கு வேறு ஆட்கள். நீங்கள் அதிமுகவில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நிர்வாகிகள் இருக்கிறாங்க. நீங்கள் யாரை போட்டாலும் அது பதவி பொறுப்பு என்று வந்தால் அவர்கள் அதை எடுத்து போவாங்க. ஆனால் தொடர்ந்து கட்சியில் தலைவர் காலத்திலிருந்து புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்து தொடர்ந்து கட்சியில் பல்வேறு நிலைகளில் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றிய, கட்சியை சரியான திசை வழியில் கொண்டு சென்ற மூத்தோர்கள், அந்த மூத்தோர்களை எல்லோரையும் வெளியே அனுப்பிவிட்டு மீண்டும் ஒரு பெரிய சிக்கலுக்கு அதிமுகவை, சிக்கலை விடவும் அதிமுகவை அதல பாதாளத்திற்கு கொண்டு போயிட்டார் அப்படின்னு தான். நான் கடந்த ஒரு ஓராண்டாகவே சொன்னேன், 2024 விட 2026 அதிமுகவும் மிக மோசமான தோல்வி வரும். அப்படி ஒரு தோல்வி ஏற்பட்டால் அதிமுக சிதறிவிடும். அதிமுகவில் இருக்கிற பலருமே தாவேகா திமுகன்னு போயிடுவாங்க. எதிர்காலம் இல்லாத ஒரு நிலை இருக்கும். அப்படி வருகிற பொழுது அதிமுக எடப்பாடி பழனிசாமியில் அவர் கையில் எப்படி இருக்கும்னா, மதிமுக, தமாக, தேமுதிக மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு கட்சியோடு இணைந்து அப்படிங்கிற மாதிரி போயிடும் அப்படின்னு தான் நான் தொடர்ந்து வலியுறுத்துகிறேன்.
ஒற்றுமை ஒன்றுபட்ட அதிமுக நேற்று தான் எஸ்பி வெற்றிக்கு. வேலுமணி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து டிடி அவர்கள் சசிகலா அவர்களை இணைக்கணும், ஒன்றிணைந்து பயணிக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் பொதுச் செயலர் வந்து எடப்பாடி அவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல இந்த கட்சியில இதுவரையிலுமான நிலைப்பாடு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். ஒற்றுமையை வலியுறுத்துகிற பொழுது அவர் பொதுச் செயலாளராக இருக்கட்டும். தொடக்கத்திலிருந்து எல்லோரும் சொல்லி வந்த அதே கருத்தை தான் சொல்றோம். இந்த நிலைப்பாடு அவர் திருந்த வேண்டும். தன்னுடைய செயலுக்கு வருந்தி திருந்தி எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான அந்த பார்வையில் தான் இதுவரையிலும் அவர் பொதுச் செயலாளர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு தான். அப்போ இந்த இந்த கருத்தை தெரிவித்த இத்தனை பேரையும் வெளியே அனுப்பிவிட்டால் என்ன ஆகும்? இப்போ இந்த மாறி ஆலோசனை நடந்துகிட்டு இருக்கு. சட்ட ரீதியான போராட்டம். நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த சட்ட ரீதியான போராட்டத்தில் எடப்பாடிக்கு வெற்றி தேடி தந்தது சிவி சண்முகம். இந்த சிவி சண்முகம், தங்கமணி, வேலுமணி, இன்னும் இருக்கிற முதன்மை நிர்வாகிகள் பலர் இருக்காங்களா, அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க. எடப்பாடியினுடைய அரசியல் வாழ்வு இதோடு முடிவுக்கு வந்துவிடும் என்பதுதான் என்னோட பார்வை. அதிமுகவும் திமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க அப்படின்னு சிவி சண்முகம் சொன்னார். அதுவும் கடந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இது பேசப்பட்டுச்சு. அதிமுகவும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முதலமைச்சர் எடப்பாடி அவங்க வெளியிலேருந்து திமுக ஆதரவு அளிக்கிறான்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் பிறகு வந்து திருமாவளவன்களை முதலமைச்சராக முன்மொழிந்தாங்க திமுக அப்படின்னு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை இப்படி ஒரு சிந்தனை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்ததே. ஆனால் எடப்பாடி அதை மறுக்கிறாரு. நாங்கள் எதுவும் பேசலை அப்படின்னு மறுக்கிறாருன்னு சிவி சண்முகம் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு. இன்றைய அரசியல் நிலைப்பாடு என்பது அதிமுகவை நோக்கி திரும்பி இருக்கிறது. நீங்கள்லாம் அமைதியா இருங்கள், நல்ல செய்தி வரும் என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னார்ல. எதுக்காக? பாண்டிச்சேரி ரெசார்ட்ல சொன்னார்ல. எதுக்காக? என்ன நல்ல செய்தி? என்ன அதிமுகவை நோக்கி வருது? 47 சீட்டு வந்துட்டு 3வது இடத்துல உட்காந்துட்டு நல்ல செய்தி வரும்னா என்ன நல்ல செய்தி? இன்னொன்று, கட்சியினுடைய மூத்த தலைவரில் ஒருத்தரான தம்பிதுரை என்ன சொன்னார்? அவர் தான் முதலமைச்சர், அவர் தலைமையில் ஆட்சி வரும், ஒரு கூட்டணி ஆட்சியாவது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக கொண்டு வருவதற்கு மக்கள் விரும்பி இருக்காங்க அப்படின்லாம் சொன்னார். செம்மலை என்ன சொன்னார்? அவர் ஒரு மூத்த தலைவர். எடப்பாடி பழனிசாமி கிங் மேக்கர் இல்லைங்க, அவர் தான் கிங்கு, நீங்கள் பாருங்கள் பொறுத்து இருந்தது. அப்போ உள்ள அந்த பேச்சு நடந்ததுனால தான் நீங்கள் திமுக அதிமுக இணைந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகி அதற்கு திமுக ஆதரவு தரும். அந்த ஆதரவுக்கு திமுகவின் கூட்டணி கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று திரு ஸ்டாலின் கேட்டதாக இடதுசாரிகள் சொன்னாங்க. பேபி உட்பட கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் சொன்னாங்க. இதற்கிடையில தான் திருமாவை கொண்டு வந்து ஒரு தலித் முதலமைச்சர் அப்படின்னு வர்றபோது நம்ம என்ன எல்லாருக்கும் ஒரே காரணம்னா, வெற்றி பெற்று 2 ஆண்டுகளில் கட்சி ஆரம்பித்து வெற்றி பெற்று விஜய் முதலமைச்சராக அமர்ந்து விடுவார். ஒரு 75-76 ஆண்டு பாரம்பரியமிக்க திமுகவையும் ஒரு 53-54 ஆண்டுகள் உள்ள பாரம்பரியமிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்தி விட்டு அவர் எப்படி முதலமைச்சராவது என்கிற எண்ணம் திமுக தரப்புலையும் அதிமுக தரப்புலையும் வந்ததுனால்தான் அவருடைய விளைவு தான் இந்த பேச்சுவார்த்தை. இதில் இன்னொரு கூடுதல் தகவல், இவங்க எல்லாருமே வீரமணி வந்து பார்த்தார்ல, அவர் முதலமைச்சரை சந்தித்து துணை முதலமைச்சரான உதயநிதியை சந்தித்து பேசியிருக்கார். நீங்கள் வந்து திராவிட கட்சிகளை அழிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி, அவங்களுடைய நோக்கமே அதுதான். அவர்கள் விஜய் மூலமாக இந்த பிரச்சனையை கையாளுறாங்க. எனவே அவர் முதலமைச்சரானால் திராவிட கட்சிகள் எழ முடியாது. அதனால தயவுசெய்து நீங்கள் வீரமணி சொல்லியிருக்கிறார். வீரமணி வந்து சொன்னதாக அங்கேயே திமுக தரப்பில் இருந்தே வந்து சொன்னாங்க. இந்த சிக்கலிலிருந்து எப்படி விடுபடுவது என்று ஆலோசனை நடத்துகிறாருன்னு. என்ன ஆலோசனை? பிரதான எதிர்க்கட்சியாக திமுக வந்துருச்சு, 3வது இடத்துக்கு அதிமுக வந்துருச்சு. இதில் என்ன ஆலோசனை வேண்டி கிடக்கு? இந்த ஆலோசனை பேசப்பட்டதாக தான் நமக்கு தகவல்கள் இருக்குது. நீங்கள் நேற்று சசிகலா அவங்க சொன்னாங்கல்ல, அதிமுக திமுக இணைந்து செயலாற்றுவது என்பது அதிமுக தொண்டன் ஒருவன் கூட கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா கட்சி அதுவே ஒரு விமர்சனம் வருது சார். 67 வந்து காங்கிரஸ் தான் திமுக வந்துச்சு. ஆனால் காலத்துக்கு ஏற்ப காங்கிரஸோட திமுக கூட்டணி இணைச்சிட்டாங்க. அது போல் திமுக அதிமுக கூட்டணி வைக்கிறதுல எந்த தப்பு அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. இல்லை நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை வீழ்த்தி தான் 67 ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது. ஆனால் அடுத்தடுத்த 71லேயே காங்கிரஸோடு இணைந்து திரு கருணாநிதி அவர்கள் கூட்டணி அமைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் இந்த கட்சி என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திமுகவை அரசியல் களத்திலிருந்து வீழ்த்த வேண்டும், ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளோடு ஒற்றை நோக்கத்தோடு தொடங்கப்பட்டது. இந்த 53 ஆண்டுகளாக இந்த இருதுருவ அரசியல்,
புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்திலும் ஒரு மிகப்பெரிய அளவில் திமுகவுக்கு எதிராக அதிமுக தொண்டர்கள் தீவிரமாக களமாற்றி ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றியை கொடுத்தார்கள். அந்த திமுகவோடு இணைவது அல்லது திமுக ஆதரவோடு ஆட்சி அமைப்பது என்கிற சிந்தனை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கிறது என்றால், இந்த கட்சியின் மீது, இந்த கட்சியை உருவாக்கி வளர்த்தெடுத்த அந்த மறைந்த தலைவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா ஆகியோர் மீது கூட இவர் மரியாதை வைக்கவில்லை, அவங்கள கூட மதிக்கலை அப்படின்றாம்பா. நிச்சயமாக அப்படி ஒரு நிலைப்பாடு வந்திருந்தா இந்த இருவரும் தலைவர்களுடைய ஆன்மா எடப்பாடி பழனிசாமியை மன்னித்திருக்காரு. இல்லை சார், தோல்வி வந்ததுக்கப்புறம் எடப்பாடியை மட்டும் குறை சொல்கிறீங்க, ஆனால் வெற்றி பெற்றிருந்தா எல்லாரும் பகிர்ந்துருப்பீங்க, தோல்விக்கு மட்டும் எடப்பாடி காரணமா அப்படின்னு ஒரு இதாக இருக்கு. இல்லை சிவி செல்வம் சொன்னார்ல, இந்த தோல்விக்கு ஒருவர் மீது மட்டுமே நாங்கள் குற்றம் சொல்ல விரும்பலை, நாங்கள் எல்லோருமே இந்த தோல்விக்கு பொறுப்பு தான் அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணார். நான் என்னன்னா, ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவருடைய செயல்பாடு, அவர் வகுக்கிற வியூகம், அவர் அமைக்கிற அந்த பாதை, அதில் பயணம் செய்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு டிஸ்கஷன் இருக்கணும்ல கட்சியினுடைய மூத்த முன்னோடிகளோட. நீங்கள் பேரறிஞர் அண்ணா ஆகட்டும், கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா போன்றவர்கள்லாம் அவங்க தளபதிகள்னு இருப்பாங்க. அண்ணா காலத்திலிருந்து எந்த ஒரு விஷயமானாலும் கட்சியினுடைய மூத்த முன்னோடிகளோடு ஆலோசனை நடத்தி தான் எதையுமே செய்வாங்க. இவர் 2024 பார்லிமெண்ட் தேர்தல், அந்த தேர்தலின் போதும் கட்சி நிர்வாகிகளை கலந்து பேசலை. அதான் சிவி சண்முகம் ஒரு குறிப்பிடுறாரு, 2024 தேர்தலில் பாஜகவோட கூட்டணி இல்லை, அதற்கு பிறகு வந்து திடீர்னு வந்து ஒரு நாள் டெல்லிக்கு வராரு, பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காரு, எங்கிட்ட யார்ட்டையுமே கலந்து பேசலை அப்படின்றாரு. அதுதான் எடப்பாடி மீது இந்த தோல்விக்கு எடப்பாடி மீது சொல்லுகிற குற்றச்சாட்டு என்பது கட்சி தலைமை பொறுப்பில் அவர் இருப்பதால் அவர்தான் இந்த தோல்விக்கு முழு பொறுப்பேற்கணும். இப்போ மற்றவர்களுமே அவரோடு இணைந்து பயணித்ததுனால அந்த தோல்விக்கு அவர்கள் பொறுப்பேற்கிறோன்னு சொல்லிட்டாங்க. கட்சியை வெற்றிக்கு அழைத்து செல்ல வேண்டிய முதன்மை பொறுப்பு கட்சியினுடைய தலைமைக்கு தான் இருக்குது. ஒரு தலைமை உறுதிப்பாட்டோடு உறுதியாக இருக்கணும்னா தளபதிகள் இருக்கணும். அந்த தளபதிகளை பூரா அடித்து துரத்திட்டு நான் தான் எல்லாம் அப்படிங்கிற நிலைப்பாடோட எடப்பாடி பழனிசாமி பயணித்ததனுடைய விளைவு தான் இது. இனி இது சட்ட போராட்டம் நடத்தி சட்டப்பேரவையிலையும் யாருக்கு அங்கீகாரம் என்கிற நிலை வந்து, சட்டப்பேரவையில் வந்து இப்போ 25 பேர் ஒரு எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் சைடு இருக்காங்க, 22 பேர் எடப்பாடி அவர்கள் தலைமையில் இருக்காங்க. இல்லை 2/3 மெஜாரிட்டி யாருக்கும் இல்லை சார். இது எப்படி சார் யார் பக்கம் இருக்கும்? இதில் என்னன்னா சபாநாயகர் எப்படி முடிவெடுப்பார் இதில்? இல்லை இப்போ என்னன்னா, ஒரு சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவங்க எல்லாம் ஒருங்கிணைந்து தான் சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். எல்லா அரசியல் கட்சியிலையும் அதுதான் நடந்தது. கொறடாவை அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும். கட்சியின் பொதுச் செயலாளர் வந்து இவர் கொறடா, இவர் தலைவர், இவர் துணைத் தலைவர்னு அறிவித்தால் அது ஏற்க முடியாதுன்னு நேற்றே சொல்லிட்டார். அது வந்து எப்படின்னா, மறைமுகமாக ஜெயஸ்ரீ பிரபாகர் சொன்னார், சட்டமன்றம் என்பது என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டது, பேரவைத் தலைவரின் தனி அதிகாரத்திற்கு உட்பட்டது, வெளியிலே உள்ள அரசியல் நிலைப்பாடுகள், வெளியிலே உள்ள அரசியல் தலைவர்களின் போக்குக்கு பேச்சுக்கு நாங்கள் இடம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். சட்டப்பேரவைக்கென்று தனி இறையாண்மை, நீதிமன்றத்திற்கென்று தனி இறையாண்மை. பல சந்தர்ப்பங்களில் நீதிமன்றங்கள் பிறப்பித்த உத்தரவையே PH பாண்டியன் போன்றவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள். நம்ம பார்த்தோம். வானளாவிய அதிகாரம் பேரவைக்கு இருக்குது, இந்த பேரவை நடவடிக்கைகளில் நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னே உறுதியாக சொன்னார். அடுத்தடுத்து சேடப்பட்டி முத்தையா பல சபாநாயகர் காலத்தில் இந்த மாதிரியான நிலைப்பாடுகள்லாம் இருந்திருக்கு. எனவே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பெரும்பான்மையான அதிமுக உறுப்பினர்கள் தான் இந்த கொறடா தலைவர் நியமிச்சிருக்காங்க, அதை நான் அங்கீகரிக்கிறேன். கூட தாவிகாக்கு வந்து இவங்க இந்த எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் சப்போர்ட் பண்ணுறதுனால அது ஒரு தரப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விமர்சிச்சுட்டு இருக்காங்க. ஆமாங்க, அதில் என்ன, நீங்கள் தாவேக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பேரவைத் தலைவராக வந்தவர் தானே. கடந்த 5 ஆண்டாக திரு அப்பாவு அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள்? அரசுக்கு ஆதரவு நிலை காலங்காலமாக நீங்கள் பேரவைத் தலைவர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும், நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பது விதி, மரபு, சட்டப்படி அதுதான் சரியானது. யார் எந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க? இருக்கலை. ஆனால் சட்டமன்றத்தில் இந்த 2 தரப்பு வந்து அதிமுகவை எப்படி சார் கன்சிடர் பண்ணுறாங்க? எந்த தரப்பு அதிமுகவை கன்சிடர் பண்ணுவாங்க? சட்டமன்றத்தில் 2 டீமாக இருக்காங்க. இதை சட்டமன்ற மரபுப்படி இந்த 2 டீமில் அதிமுகன்னு யாரை இல்லை? இப்போ என்னன்னா, இந்த கொறடா அங்கீகாரத்துக்கே இன்னும் பிரச்சனை, டிஸ்பியூட் ஓடிக்கிட்டு இருக்கு. எடப்பாடி தரப்பில் வந்து தலைவராக இவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க, கொறடாவை அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த பக்கம் கொறடாவை டாக்டர் விஜயபாஸ்கரா ஹரியா
சிவி சண்முக தரப்பில் இவங்க ஒரு கொறடான்னு போட்டிருக்காங்க. அப்போ இந்த இரண்டு தரப்பினுடைய கடிதங்களை எப்படி பரிசீலிக்க போகிறார் அப்படின்னு தெரியல. இப்போ பேரவை நேற்றோட முடிஞ்சிருச்சு. அடுத்து கவர்னர் செஷன் ஒரு நாள் நடக்கும். அந்த கவர்னர் செஷன் மீது ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது ஒரு 4-5 நாட்கள் விவாதம் நடக்கும். அந்த காலகட்டத்தில் இதுக்கு ஒரு முடிவு நிச்சயமாக வரும். இந்த இரு தரப்பிலும் கொடுத்த கடிதங்களில் எதை ஏற்கிறார் அப்படின்னு. ஒருவேளை பேரவைத் தலைவர் ஜெயஸ்ரீ பிரபாகர் அவர்கள் அதிகபட்ச உறுப்பினர்கள் அதிமுகவில் எஸ்பி வேலுமணியை தலைவராகவும் அவரை கொறடாவாகவும் தேர்ந்தெடுத்திருக்காங்க, எனவே இதை நான் அங்கீகரிக்கிறேன் அப்படின்னா அவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. அது உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் போய் அது ஒரு பல மாதங்கள் ஆகும். அது வரைக்கும் இவங்க தான் செயல்படுவாங்க. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்புலாம் வந்திருக்கு, அந்த அடிப்படையில் தான் பேரவை செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி பேரவைத் தலைவருக்கு என்கிற பிரத்யேக அதிகாரம் அப்படி வருகிற பொழுது 2 பேரும் சொல்கிறதுனால அதிமுக 1 அதிமுக 2ன்னு 2 பிரிவையுமே அங்கே டீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதிமுக 1 எஸ்பி வேலுமணி குரூப், அதிமுக 2 எடப்பாடி குரூப், அந்த மாதிரி கூட அங்கே டீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். சார் கோர்ட்டுக்கு போனால் அதிமுக வந்து 89 எப்படி ஜா அப்படின்னு இருந்ததோ அதே போல் சின்ன முடக்கப்படுமா சார்? இல்லை, அது இப்போ கோர்ட்டுக்கு போய் டிஸ்பியூட்டு அதிகமாகி வருகிற பொழுது அது இப்போ தேர்தல் காலம் இல்லைங்கிறதுனால சின்ன முடக்கம் என்பது அப்படி இல்லை. யார் அதிமுகவை வழிநடத்துவது அப்படிங்கிற அந்த பிரச்சனை வரும். இப்போ கிழக்கில் கூட இடைத்தேர்தல் இருக்குது. ஆமாம், எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுக்குழுவை கூட்டி இந்த 25 பேர் 26 பேர் நீக்கினது சரின்னு ஒரு தீர்மானம் போட்டு அந்த தீர்மானம் வெற்றிகரமாக இருந்ததுன்னா அவர் கையில் இருக்கும். ஆனால் அந்த பொதுக்குழுவில் பிரச்சனைகள் உருவாகி இந்த 26 பேரை நீக்கினது செல்லாதுங்கிற மாதிரி பிரச்சனைகள் உருவாகி வந்தது, எடப்பாடிக்கு ஆபத்து வந்ததுன்னு சொன்னால் அவர் கையிலேருந்து கட்சி போயிடும். இல்லை சார், இந்த அந்த அதிமுகவில் நடக்கும் குழப்பத்தில் பாஜகவோட ரோல் என்னவா இருக்குது சார்? இல்லை, இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் எப்படியாவது அதிமுக அவங்க என்னுடைய நோக்கமே ஒரு 10 வருஷமாக காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னு தான் களமாடினாங்க. ஸோ அதற்கான வியூகங்களை வகுத்து பண்ணினாங்க. பெரிய அளவில் அது எதுவும் சக்ஸஸ் ஆகலை. எடப்பாடி அவர்களுக்கு வந்து பாஜக ஹெல்ப் பண்ணல இந்த தேர்தல் அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துக்கிட்டு இருக்கு. திரு சிவி சண்முகம் டெல்லி போய் 2 நாள் இருந்தார்ல, அப்போ அங்கே உள்ள முக்கிய தலைவர்களை சந்தித்தார். சிவி சண்முகத்தினுடைய நிலைப்பாட்டுக்கு தான் பாஜக ஆதரவு அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர் வந்த உடனே என்ன சொல்லிட்டாரு, நாங்கள் அதிமுக இனி என்டிஏ அணியில் இல்லை, நாங்கள் தனியாக வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையை சொன்ன மாதிரியும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பார்த்துக்கோன்னு அமித்ஷா சமாதானம் சொன்ன மாதிரி இருக்குது. இது தொடர்பாக டெல்லிக்கு போய் மறுபடியும் டெல்லி பஞ்சாயத்துக்கு பண்ண போகிறாங்களா என்னன்னு நமக்கு தெரியலை. ஆனால் ஒரு மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறது. மீண்டும் ஒரு பிளவை நோக்கி அதிமுக போயிடுச்சு. இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா சமாதானமாக போவதற்கான வாய்ப்பே இல்லை. சட்டப்பேரவையில் 2 நாட்கள் வேலுமணி பேசினது, அவர் எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு அதுக்கு அடுத்து வேலுமணியும் கொடுத்தது, வேலுமணி கடுமையாக விமர்சனம் பண்ணது, இருதரப்புமே எம்எல்ஏக்களை கூப்பிட்டு ஆலோசனை நடத்துறது, சட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம்னு சொன்னது, இதெல்லாமே அதிமுக மீண்டும் இந்த நிலையில் ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே பலகீனமான நிலையில் இருக்கிற அதிமுக மீண்டும் 47 எம்எல்ஏ கிடைச்சும் ஒரு பலகீனமான நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தாவேகாக்கு தனி பெருங்கட்சியாக எடுத்துட்டாங்க. ஆனால் தனி பெரும்பான்மை அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் அப்போ கூட கூட்டணிக்கு திமுக தலைமையில் வெற்றி பெற்ற சிபிஐ சிபிஎம் அவங்கள்ட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகிட்ட யாரும் நாங்கள் பேச மாட்டோம்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இப்போ அதிமுக எம்எல்ஏ 25 பேர் ஆதரவு அளிக்கிறாங்க. அது வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள்? இல்லை, இப்போ இடதுசாரிகள் பிசிக ஐயுஎம்எல் இந்த 8 எம்எல்ஏக்களோட ஆதரவு கூட நீண்ட நாள் பயணிக்க முடியாது. அது நித்திய கண்டம் பூர்ண ஆயுஷன் இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். இடதுசாரிகளாகட்டும், விசிகாகட்டும், ஐயுஎம்எல் ஆகட்டும், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இன்றும் தொடர்கிறோம். ஜனநாயக ரீதியில் புறவழியில் பாஜக இங்கே ஆட்சியை அமைக்கக்கூடாது, ஒரு குடியரசு ஆட்சியை அமல்படுத்தி விடக்கூடாது என்கிற ஒரே காரணத்திற்காக மதசார்பற்ற அரசாக இது அமைந்து செயல்படும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். இந்த நம்பிக்கைக்கு குந்தகம் ஏற்படுகிற வகையில் செயல்பட்டால் எங்கள் ஆதரவை வாபஸ் வாங்கிடுவோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சியை கொள்கை எதிரி என்று பிரகடனப்படுத்திய தாவேகா நாளை
இந்த மாநில அரசுக்கு எதிராக, மாநில உரிமைகள் நலனுக்கு எதிராக பாஜக ஏதாவது செயலில் ஈடுபட்டால் நாங்கள் போராடுவோம், எங்களோடு தாவேகாவும் இணைந்து போராடும், ஆட்சி கட்சியான தாவேகாவும் இணைந்து போராட வேண்டும்ங்கிறான். அப்ப இந்த நெருக்கடியில் இருக்கிற பொழுது தாவேகாவுக்கு ஒரு கூடுதல் ஆதரவு தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில தான் தாவேகா வந்து சி.வி. சண்முகம், வேலுமணி ஆதரவாளர்களை நேராகவே சிஎம் போய் பார்த்துருக்காருல. அதுதான் என்னுடைய கருத்தை. இப்போ என்னன்னா, அதிமுகவினுடைய எதிர்காலம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற நிலைப்பாடு இருந்தால் வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கலாம். உள்ளே போய் அமைச்சர், வாரிய தலைவர்னு வாங்கினா அது இடைக்காலமாக அவரவர்கள் சம்பாதிப்பதற்கு உதவுமே தவிர கட்சியினுடைய வெற்றிக்கு, அதிமுகவினுடைய வெற்றிக்கு உதவாது. அவங்க அமைச்சரவையில் இடம்பெற்ற தாவேகாவுக்கு வாக்களித்த மக்களுக்கும் ஒரு அதிருப்தி ஏற்படாதா சார்? நிச்சயமா தாவேகா இணைந்தா தாவேகா விஜய் மீதான அந்த அடையாளம் கூட தொலைஞ்சு போயிடும். ஏன்னா அவர் ஒரு தூய்மையான ஆட்சி, லஞ்ச ஊழலற்ற ஆட்சி என்று பிரகடனப்படுத்தி விட்டு ஏற்கனவே இந்த இரண்டு கட்சிகளையும் தான் திராவிட கட்சிகளை கடுமையாக விமர்சனம் பண்ணி ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அப்போ இதில் ஒரு பிரிவை போய் அவர் உடன் இணைத்து கொண்டு பயணிக்கிற பொழுது மக்களுக்கு ஒரு அதிருப்தி வரும்ல. பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் நிச்சயமாக ஒரு அதிருப்தி இருக்கும். தாவேகாவுடைய இமேஜ் சரிஞ்சிருங்க. நன்றி சார். நன்றி, நன்றி, வணக்கம்.